அப்படின்னு அதை பற்றி ஜோசிக்க என்னுடைய அம்மா அப்பா இருப்பாங்க. அம்மா அப்பா உடந்தேண்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அம்மா அப்பா உடந்தையா கேக்குறேன். எங்கட ஃபேமிலியை பற்றி கதைக்கிறது, என்ன பற்றி கதைக்கிறது, இதோட வச்சுக்கொள்ளாதீங்க சொல்லி போட்டேன். நான் உங்களை வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். அது வந்து என்ன பிடிச்சிருக்குது, நான் அழகா இருக்கேன், நல்லா பேசுறேன், அதனால நீங்க வந்து என் மேல ஆசைப்படுறீங்க. அது வந்து மனசுல நீங்க எந்த கெட்ட எண்ணம் வச்சுக்காம நீங்க என் மேல ஓப்பனா சொல்லி ஆசைப்படுறீங்க. என் அனுமதியில என்ன பார்க்கணும்னு சொன்னா என் அனுமதியோட வரணும். அனுமதியோட தான் என்ன ஒரு போட்டோ எடுக்கிறனாலும் சரி, என்னோட கதைக்கிறனாலும் சரி, என்னோட விருப்பம் கேட்டுத்தான் நீங்க வந்து கதைக்கணும், போட்டோ எடுக்கணும். நான் வந்து ஒரு பெரிய பவர் திமிர்லன்னு சொல்லல. இப்ப வந்து நாளை நடக்கிற சிட்டிவேஷன்ல வீட்டுக்குள்ள நான் இப்போ நம்பி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கதைக்கிறேன், உங்க நம்பி ஒரு போட்டோ எடுக்கன்னு வைங்களேன், அது வந்து என்னுடைய பின்னுக்கு தான் என்னுடைய லைஃப் வந்து பாதிக்கும். ஓகேவா? நீங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இப்படி கதைச்சு போட்டு போயிருவீங்க, பின்னுக்கு தான் வந்து பாதிக்கும். இனிமேல் இந்த வாழ வேண்டிய பொண்ணா வாழ்க்கை கெட்டு போயிடுமாம். அக்கா, உங்க பூண்டுலாம் மூடி இருக்கா இல்ல சர்வ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். மூடி இருக்கா இல்ல சர்வ் பண்ணிட்டீங்களான்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? இப்போ டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஒரு இதுதான் பூண்டு. பூண்டு பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பூண்டு. இந்த பூண்டுல அப்படி ஒண்ணும் முடி இல்லையே, தோல் தான் இருக்குது. இது எப்படிடா சர்வ் பண்றது? முட்டாளா நீ? இது எப்படி சர்வ் பண்றது? முடியே இல்ல, தோல் தான் இருக்குது, எப்படி சர்வ் பண்றது? லூசு பேலே. பாத்துட்டியா? இதுதான் ஏன் பூண்டு. நான் வச்சிருக்க பூண்டுல முடி இல்ல. உன் வீட்ட பூண்டு இல்லையா? என்ன சொல்றேன், உன் வீட்ட பூண்டு இல்லையா? கண்டிப்பா பூண்டு இல்லாம இருக்காது, சரியா? அந்த பூண்டுலயும் முடி இருக்கும். போய் பார்த்துட்டு வா போ, முடி இருக்கா இல்லையாண்டு பார்த்துட்டு வந்து என் கமெண்ட்ல சொல்லு. ஓடு ஓடு.